அனைவருக்கும் இனிய வணக்கம். காப்பவன் கடவுள் என்றால் காக்கியும் கடவுள் தானே என்று காக்கி சட்டை அணிவதற்கு உழைத்து கொண்டிருக்கூடிய மாணவர் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போது வளரும் வணிகம் என்ற தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குவோர் என்னன்னு சொல்லுவோம், நுகர்வோர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். பொருள்களை கொடுத்து தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு பண்டமாற்று முறை கொள்வோம். நற்றினை சொல்லும், நம் நாடு விளைந்த வெண்ணெல் கொடுத்து பிற நாட்டு உப்பை வாங்குவதாக செய்தியை சொல்லும். தனிநபரால் நடத்தப்படுவது தனிநபர் வணிகம். ஒன்றுக்கு மேற்பட்டோர் இணைந்து நடத்தப்படுவது முதலீட்டு செய்தியை நடத்தக்கூடிய வணிக நிறுவனம். பாருங்க, வணிகம் செய்வோருக்கு வணிகம் பேணி பிறவும் தன்போல் செய்யின். திருக்குறள். பிற பொருளையும் தன் பொருளோல் எண்ணி வணிகம் செய்தல் வேண்டும். நேர்மையை சொல்லக்கூடிய சொல். நடு நின்ற நன்னெஞ்சினோர் என்று சொல்வது பட்டினப்பாலை சொல்லக்கூடிய சொல். இந்த வரியில் பாருங்க, அளவை சரியாக நின்று தராசுகோல் போன்று வியாபாரம் செய்ய வேண்டுமா. பண்டமாற்று முறை தொடங்கி பணத்தை பயன்படுத்தி வளர்ந்து இன்று மின்னணு பரிமாற்றம் வரை உயர்ந்த வணிகம் வருங்காலத்தில் பல புதுமைகளை காணும் என்று குறிப்பிட்டுள்ளது. கீழே பாருங்க, பாரதியாருடைய பாடல் கேட்கிறதா என் குரல் என்று சொல்லக்கூடிய காற்று. உலக காற்று தினம் எப்போ வந்துச்சு? ஜூன் 15 வந்திருக்கு. காற்றினுடைய பெயர்கள் காற்று, வழி, தென்றல், புயல், சூறாவளி என்று சொல்லக்கூடிய பெயரெல்லாம் இருக்குது. திசைகளுடைய பெயர் காற்று எப்படி கூப்பிட்றாங்க பாருங்க. கிழக்கு பகுதியிலிருந்து வந்தால் கிழக்குக்கு குணக்குன்னு பேர். அது என்ன பண்ண, குணதிசையிலிருந்து வரக்கூடிய மழைக்காற்று, ஓகேங்களா, அப்படின்னு பேர் உண்டு. மேற்கு பகுதி குடக்குன்னு பேர். இது குடக்கு பகுதியிலிருந்து வந்தால் வெப்பக்காற்றாக நமக்கு காட்சியளிக்கும். கீழே பாருங்கள், இந்த வடக்கு பகுதிக்கு வாடை என்று பொருள், வாடை காற்றாக வீசும். இது ஊதை காற்றுன்னு சொல்லுவாங்க. தெற்கு பகுதி தென்றல் காற்று, இனிமையான காற்றாக வரும். சரிங்களா, முக்கியமான பகுதி. பருவக்காற்றின் உதவியால் முசிறி துறைமுகத்தின் விரைவில் பயணம் செய்து புதிய வழியை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஹிப்பாலஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கடற்பயணி. உலக காற்றலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடத்திலும் இந்தியாவில் தமிழக முதலிடத்திலும் திகழ்கிறது. தான் முக்கியம். இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பு காரணங்களில் காற்று மாசுபாடு 5ஆம் இடம் பெற்றுள்ளது. சரிங்களா, உலகளவில் காற்று மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியா 2ஆம் இடத்தில் பெற்றுள்ளது. காற்று மாசுபடுவதால் குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி ஐநா சிறுவர் நித்தியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. புலியை ஒரு போர்வை போல பாருங்க, புலியை ஒரு போர்வை போல போற்றி கிடந்த பருதியின் கதிர்ச்சூட்டின் குறைகிறது காற்று. இந்த செய்தி கொடுத்துருப்பாங்க. கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் பொழுது நீரில் கரைந்து வருவது அமில மழை அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளோரோ கார்பன் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் கூறுகளை சிதைத்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறோம். கீழே பாருங்கள், சிறகின் ஓசை. நீர்ப்பறவைகள் பெரும்பாலும் வலசை போகிறது. பறவைகள் கண்டமிட்டு கண்டம் பெருங்கடல் மலை கடந்து மீண்டும் இடத்திற்கே வருவது வலசை போதல்னு சொல்கிறோம். அங்கே சென்று இனப்பெருக்குவதற்காக உணவிற்காக செல்வது. பறவைகள் வலசை போக காரணம் உணவு, இருப்பிடம், இனப்பெருக்கம், தட்பவெப்பநிலை மற்றும் சிறகடிக்காமல் கடலை தாண்டக்கூடிய பறவை கப்பல் பறவைன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் கப்பல் கூழாய் காடை, அப்புறம் கப்பல் கொள்ளை பறவை என்றெல்லாம் இதுக்கு ஒரு வேறு பெயர் உண்டு. நாராய் செங்கல் நாராய் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பறவையை பாடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சத்தியமுத்து புலவர். யாருமா? சத்தியமுத்து புலவர். அவர் தான் இந்த பறவையை விளக்கமாக பாடியிருப்பார். நாராய் செங்கல் நாராய். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதர் வாழ முடியாது. சலீமலி பறவை மனிதர் யாருமா? சலீமலி ஐயா அவர்கள் சொன்னது. தென் திசை குமரியாடின் வரகு திசை ஏகுவராயின் என்று பறவை வலசை போத செய்தியை சத்தியமூர்த்தி புலவர் சொல்றார். சிட்டுக்குருவியில் கூடிகட்டி வாழும் பறவை இனத்தைச் சேர்ந்தது. 14 நாட்கள் முட்டையிட்டு அடைகாக்கும். சிட்டுக்குருவி துருவ பகுதியில் வாழாது, மற்ற எல்லா பகுதியிலும் வாழும். 10 to 13 ஆண்டுகள் வரை வாழக்கூடியது. இந்தியாவின் பறவை மனிதர் சலீமலி தன் வாழ்க்கை வரலாற்றை சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று எழுதியவர் யாருன்னா சலீமலி. மிக நீண்ட தொலைவு வரை பறக்கக்கூடியது ஆர்டிக் ஆலா. 22,000 கிலோமீட்டர் வரை பறக்கும். பறவை பற்றிய படிப்பு ஆர்த்தாலஜி. உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20. விலங்குகள் உலகம். முண்டந்துறை புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய காப்பகம், 895 சதுர கிலோமீட்டர். யானை 2 வகையாக பிரிக்கலாம், தெரியும் உங்களுக்கு. ஆசிய யானை தந்தம் உள்ளது, பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஆப்பிரிக்க யானை பெண் யானைக்கு ஆண் யானைக்கு 2க்குமே தந்தம் உண்டு, தெரியும் உங்களுக்கு. தமிழ்நாட்டின் வனக்கல்லூரி எங்கே பார்க்குது? மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. யானைகள் கூட்டமாக வாழும். கூட்டம் செல்லும் பொழுது பெண் யானை தலைமை தாங்கி செல்கிறது இன்றளவும். கரடி ஒரு அனைத்துண்ணி, அதை அனைத்தையும் சாப்பிடும். அதனுடைய எடை 160 கிலோ வரை இருக்கக்கூடும். பாருங்க, இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கம் உள்ளது. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு மற்றும் பண்புள்ள விலங்கு என்றெல்லாம் குறிப்பிடப்படுவது புலி. திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி. பாண்டியர்களின் தலைநகரமாக திகழ்வது மதுரை.
பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரமாக விளங்குவது திருநெல்வேலி, நெல்லை. திக்கெல்லாம் புகழ்வரும் திருநெல்வேலி என்று திருஞான சம்பந்தரும் தன் பொருணை நல் புனல் நாடு என்று சேக்கிழாரும் திருநெல்வேலியை புகழ்ந்து பாடியிருந்தார். முற்காலத்தில் மிகுதியாக விளைந்தமையால் இதற்கு நெல் மிகுதியாக விளைந்ததால் திருநெல்வேலி என கருதப்படுகிறது. மலை மிகுந்த திருநெல்வேலி பகுதியில் சிறப்புமிக்க மலை பொதிகை மலை என்று சொல்வார்கள். பொதிகை மலையிலும் இமயமலையிலும் 17 அறியா பழங்குடி பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியுள்ளார் இளங்கோவடிகள். சரிங்களா? வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகள் வான்கவிகள் மந்தி சிந்தி கனிகளும் வான்கவிகள் கெஞ்சும் என்று குற்றாலமலையினுடைய சிறப்பை பாடியவர் திருகூட ராசப்ப கவிராயர். இதை குற்றால குறவஞ்சி என்று சொல்லக்கூடிய நூலில் பாடியிருப்பார். தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நகரம் தான் இந்த திருநெல்வேலி. திருநெல்வேலிக்கு அருகில் நடத்திய அகழ்வாராய்ச்சி இறந்தவனுடைய உடல் புதைக்க பயன்படுத்திய முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிற இடம் ஆதிச்சநல்லூர், தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. தாமிரபரணி ஆற்றின் மேற்கே கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளது. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதிக கல்வி நிலையங்கள் பாளையங்கோட்டையில் இருப்பதால் தென்னிந்தியாவின் ஆஸ்போர்ட் என்று அழைக்கப்படுகிறது. தன்பொருணை என்று சொன்னால் தாமிரபரணி, அக்கச்சாலை என்று சொன்னால் பொன் நாணயம் உருவாக்கும் இடம், திரிகூடமலை என்று சொன்னால் குற்றாலமலைக்கு திருகூடமலையின் பேர், கொற்கை என்று சொன்னால் முத்து குளித்தல் கொற்கைக்கு சிறந்த நகரமாக இருக்குது. சரிங்களா? அடுத்து ஏறு தழுவுதலை பற்றி சொல்கிறோம். ஏறு தழுவுதலை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல்னா கலித்தொகை. ஏறு தழுவுதலுடைய வேறு பெயர்கள் மாடு பிடித்தல், மாடு அணைத்தல், மாடு விடுதல், வேலி மஞ்சு விரட்டு, எருது கட்டி, காளை விரட்டு, ஏறு விடுதல், சல்லி விடுதல் என்று சொல்வார்கள். ஏறு தழுவுதலை குறிப்பிடக்கூடிய நூல்கள் பாருங்கள்: சிலப்பதிகாரம், புறப்புற வெண்பா மாலை, பள்ளு இலக்கியம். எகிப்தில் உள்ள பெனிகிளான் சித்திரங்களில் கிரட் தீவில் உள்ள கிலோனஸ் என்னும் இடத்தில் உள்ள அரண்மனையில் சித்திரங்களில் காளை போருக்கான செய்திகள் இன்றளவும் காட்சியளிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அயல் நாட்டிலும் காளை போர் காட்சியளிக்கிறது. அடுத்து கொங்கு நாட்டு வணிகத்தை பற்றி என்ன நூல் சொல்லுது பாருங்க: வான்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்ப என்று சொல்லக்கூடிய மூவேந்தர் முடிவுடைய வேந்தர்களில் பழமையானோர் சேரர்கள் என்று குறிப்பிடுவது தொல்காப்பியம். சேரநாடு என்று சொன்னால் குடநாடு, தலைநகர் வஞ்சி, கொடி வெற்கொடி, பூ பனம்பூவை அணிந்து வந்தவர் சேரர்கள். மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தொடக்கி அரபிக்கடலினுடைய பேரை ஆற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய வஞ்சிமா நகரம் தான் கருவூர், இப்பொழுது உள்ள கரூர். சேர நாட்டின் துறைமுகமாக பட்டினங்களாகவும் விளங்குகிறது தொண்டி, முசிறி, காந்தலூர். ஓகேங்களா? கொங்கு நாடு என்று அழைக்கப்பெற்ற பகுதிகள் சேலம் மற்றும் கோவை. கொங்கு நாட்டு பகுதியை காவேரி, பவானி, நொய்யல், ஆண்பொருணை என்றெல்லாம் அழைக்கப்படுவது அமராவதி நதி வளம் செழிக்க செய்கிறது. கொங்கு மண்டலத்தில் சதகம் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா காளமேக புலவர். ஒரு நாட்டின் நாகரிக வாழ்விற்கு அடிப்படையானது உழவு, கைத்தொழில், வணிகம். கடல் வணிகத்தில் சிறப்புற்று இருந்த நாடு சேரநாடு. கடற்போர் வெற்றியால் கடல் பிரகோற்றிய செங்குட்டவன் என்று அழைக்கப்பட்டான். சேரர்களில் சிறந்த தலைநகரத்தில் ஒன்றானது முசிறி துறைமுகம். ஓகேங்களா? நீலகிரியில் காப்பி, தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்துள்ளன. தைல மரம், அதாவது அந்த தைல மரத்தின் ஆங்கில பெயர் வளர்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஹாலாந்து என்று அழைக்கப்படுவது திண்டுக்கல், ஏன்னா மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிப்பது திண்டுக்கல். தமிழ்நாட்டில் மஞ்சள் சந்தை என்று அழைக்கக்கூடியது ஈரோடு மாவட்டம் தான் மஞ்சள் சந்தை என்று அழைப்போம். மிகச்சிறந்த பின்னலாடை நகரமாக விளங்குவது திருப்பூர். இந்தியாவின் முதல் ஆயுத்த ஆடைகளின் பூங்காவாக நேதாஜி ஆயுத்த ஆடை பூங்கா திருப்பூரில் அமைக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் திருப்பூர் மாவட்டத்தில் பெருமை சேர்ப்பது காங்கேயம் காளைகள். முட்டை உற்பத்தியில் தென்னிந்தியாவில் முதன்மையாக இருப்பது நாமக்கல் மாவட்டம். மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படுவது சேலம். ஜவ்வரிசி அதிகமாக உற்பத்தி செய்யப்படுவது சேலம். கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள இடம் சேலம். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது ஏற்காடு. பேருந்து கட்டுமான தொழில் தலை சிறந்து இருப்பது கரூர். கரூரை பண்டைய தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிடப்படுகிறது. கிரேக்க அறிஞர் தாலமியினுடைய கருத்துக்கள். சரிங்களா? பழங்காலத்தில் விலையை கண்டறிய அடிப்படையாக அமைந்தது நெல் தான். தூத்துக்குடி முத்துநகரம், சிவகாசி குட்டி ஜப்பான், திருவண்ணாமலை தீபநகரம், மதுரை என்பது தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இயந்திரங்களும் இணைய வழி கல்வியும். ஓகேங்களா? முக்கியமான ஒளிப்பட இயந்திரம் என்னதுமா? ஜெராக்ஸ். தொலைநகல் இயந்திரம் ஃபேக்ஸ். சர்வர். நியூயார்க் கலையைச் சேர்ந்த காப்புரிமை பெற்ற வல்லுநர் செஸ்டர் கார்லஸ் ஒளிப்பட இயந்திரத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் 1959 தான். கிரேக்க மொழியில் நல்லா பாருங்கள், கிரேக்க மொழியில்
குரோபட்ஸ் என்று சொல்லக்கூடிய உலர் எழுத்து முறையை பொருள் என்று பொருள். இத்தாலிய இயற்பியல் அறிஞர் ஜினோவர்ஸ் காஸ்லியா என்று பான் டெலிகிராப்ட் என்று சொல்லக்கூடிய தொலைநுல கருவியை கண்டறிந்தால். தொலைநகல் கருவி பாரிஸ் நகரில் தொடங்கப்பட்டது 1865. சரிங்களா? அடுத்து கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்தவர் காமோ ஃபேக்ஸ் என்று சொல்லக்கூடிய இயந்திரத்தை விற்பனைக்கு கொண்டு வந்தவர் அமெரிக்க ஹாங் மாக்லஸ் என்று சொல்லக்கூடியது 1985. 1967 லண்டனில் பார்க்லேஸ் வங்கியில் தானியங்கி பண இயந்திரத்தை நிறுவினர். இங்கிலாந்தைச் சேர்ந்த பொறியாளர் ஜான் லெப்ராட் பரான் என்று சொல்பவர் தான் இந்த இயந்திரத்தை வடிவமைத்தார். முதலில் 1962 கட்டண கருவிக்கு காப்புரிமை பெற்றவர் இங்கிலாந்தின் ஆர்டியன் ஆல்ஸ் பில்ட் என்று சொல்லக்கூடியவர் தான். இணையத்தில் இது இல்லையெனில் உலகத்தில் நடைபெறவே இல்லை என்று லியன் வாசகம் சொல்லுது. மென்பொருள் அப்படின்னு சொன்னால் சாஃப்ட்வேரு, உரை என்று சொன்னால் ஃபவுட்ரு, செதுக்கி என்று சொன்னால் கிராப்பு, ஏவி செதுக்கி என்று சொன்னால் க்ரஷரு, இணையவெளி என்று சொன்னால் சைபர் ஸ்பேஸு, மடிக்கணினி என்று சொன்னால் லேப்டாப்பு, உளவி என்று சொன்னால் ப்ரோசரு, வைய வரிவலை என்றா சர்வர் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் முக்கியமான செய்திகள் தான். அடுத்து பாருங்கள், செயற்கை நுண்ணறிவு. 1980 ஒவ்வொருவருக்கும் தனிநகர் கணினிகளும் வளர்ச்சி இணைய பயன்பாட்டில் பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சியும் காரணமாகின. இதழியல் செயற்கை நுண்ணறிவியலின் மாறுதலால் இயல்பான மொழிநடையை உருவாக்குவது மென்பொருள். இதற்கு வேர்டு ஸ்மித் என்று சொல்லக்கூடிய எழுத்தாளி என்று குறிப்பிடுகிறார். 2016 IBM என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தில் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி ஆராய்ந்து நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது. செயற்கை மென்னறிவு மென்பொருள் கணினி செயல் திட்ட வரைவு. இந்தியாவில் பெரிய வங்கியான பாரத் ஸ்டேட் வங்கி இலா என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் லைவ் அசிஸ்டன்ட் ஓகேங்களா உரையாடு மென்பொருளை உருவாக்கியது. சரிங்களா? ஜப்பான் சாப்ட் வங்கி ஓகேங்களா உருவாக்கிய இயந்திரம் பெப்பர் என்று சொல்லக்கூடிய ரோபோ. சீன நாட்டின் கான்டியன் நகருக்கு 500 கல் வடக்கே குவன்சோ என்று சொல்ல துறைமுக நகருக்கு தமிழ் வணிகர்கள் அடிக்கடிக்கு சென்றதை சிவன் கோயில் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. சோழர் காலத்து சிவன் கோயில் இன்று காட்சியளிக்கிறது. சீன போரான குப்லாய கான் கட்டிய சிவன் கோயில் சோழர் கால சிற்பத்திற்கு எடுத்துக்காட்டாக காட்சியளிக்கிறது. கீழே பாருங்கள், கணினி நண்பன். செக்கு நாட்டைச் சேர்ந்த நாடக ஆசிரியர் காரல் கபே 1920 எழுதிய நாடகம் ஒன்றில் ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியிருப்பார். ஓகேங்களா? ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்று ஒரு பொருள். நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக மனித முயற்சிக்கு மாற்றாக தானே செய்து முடிக்கும் இயந்திரம் தான் தானியங்கி ரோபோட் அப்படின்னு சொல்கிறோம். பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் இயந்திரங்களை நகரும் கால்கள் சூழ்நிலையை உணர்ந்தும் செயல்படுத்துவது நுண்ணறிவு கருவிகள் அப்படின்னு சொல்கிறோம். எந்திர மனிதனுக்கும் தானியங்களுக்கும் உள்ள வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. உலகில் முதலாக சோஃபியோ என்ற ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. சோபியாவுக்கு புதுமைகளின் வெற்றியாளன் என்ற பட்டத்தை வழங்கியது ஐநா சபை. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்கியது இதுதான் முதல் முறை. மே 1907 சதுரங்க போட்டி ஒன்றில் GM நிறுவனம் உருவாக்கிய டீப்ளோ கணினியுடன் சதுரங்க போட்டியினுடைய வெற்றியாளர் கேரி கேப்சரோ விளையாடி மீத்திரன் கணினி வென்றது. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், விண்ணையும் சாடுவோம் அப்படின்னு ஒரு சிவன். யாருன்னா நம்முடைய இஸ்ரோவினுடைய தலைவராக இருந்த சிவனை பற்றி சொல்லக்கூடியது. ஊர் பாருங்கள், நாகர்கோயில் வல்லங்குமார விலை என்று சொல்லக்கூடிய ஊர். இஸ்ரோவின் 9வது தலைவர் ஓகேங்களா, முதல் தமிழர் என்றும் சிறப்புக்குரியவர் யாருன்னா இந்த சிவன். 2015 விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையத்தில் இயக்குநராக இருந்தவர் சிவன். செயற்கைக்கோள் ஊர்தி பயன்படுத்தி முழு விவரங்களையும் மின்னியக்க முறையில் சேகரிக்கும் சித்தரா என்று சொல்லக்கூடிய நேவி என்று சொல்லக்கூடிய செயலியும் கடல் பயணத்துக்காக கண்டறிந்தவர் இவர் தான். கீழே பாருங்கள். அடுத்து, நம்முடைய நாட்டிலேயே ஏவப்படும் அனைத்து செயற்கைக்கோள் ஊர்திகளும் சித்தரா செயல் மூலமாக பயன்படுத்தப்படுகிறது, விண்ணில் ஏவப்படுகிறது. இந்த செய்தியை சொன்னது இவர் தான். சித்தரா போன்று தொழில்நுட்ப மென்பொருள் உருவாக்கியதால் அப்துல் கலாம் இவரை
மென்பொறியாளர் என்று அழைத்தார். இது ஒரு இனிமையான செய்தியாக ஒரு பேட்டியிட சொல்லியிருப்பார். சரிங்களா? கீழே பாருங்க, விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையத்தினுடைய திட்டம். ஓகேங்களா? விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையத்தினுடைய திட்டம், விக்ரம் சாராபாய் ஆரியபட்டர் என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமாக விக்ரம் சாராபாயினுடைய பெயர் நம்முடைய விண்வெளி ஆய்வு மையத்திற்கு அந்த பேர் வச்சிருக்காங்க. இவரின் பெயரால் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருகிறது. அப்துல் கலாம், ஓகேங்களா, என்ன ஊரில் பிறந்தாருமா? ராமேஸ்வரம். இந்தியாவில் 11வது குடியரசுத் தலைவராக அப்துல் கலாம் காட்சியளித்தார். நமக்கு இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இந்தியாவின் உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது 1997 அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. நூல்கள் அக்னி சிறகுகள், இந்தியா 2020, திலுமியன் பார்க்கு, எழுச்சி தீபங்கள், மிஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய நூல்லாம் இவர் கொண்டது. அடுத்து பாருங்க, வளர்மதி. தற்பொழுது அரியலூர் மாவட்டத்தில் இருந்தவர். 2015ஆம் ஆண்டு இந்திய அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்றவர் வளர்மதி. 1984ஆம் ஆண்டு முதலாக பணியிலே சேர்ந்தார். இவர் பாருங்க, 12ஆம் ஆண்டு நாட்டிலேயே உருவான ரேடார் இமேஜிக் என்று சொல்லக்கூடிய செயற்கைக்கோள், ஓகேங்களா, திட்டத்தினுடைய இயக்குநராக பணியாற்றிய வளர்மதி. செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றி 2வது பெண் அறிவியல் அறிஞர். இதான் செய்தி. இதுதான் நம்ம கேள்வியாக வரும். சரிங்களா? கீழே பாருங்க, அருண் சுப்பையா. திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடி கோத்தசேரி என்று சொல்லக்கூடிய ஊரில் பிறந்தவர். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் அறிவியலாகவும் திட்ட இயக்குநராகவும் அருண் சுப்பையா இருந்தார். 1984 விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தினில் பணியாற்றி சேர்ந்தார். 2013 மங்களயான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இவர் இந்திய செவ்வாய் சுற்றுக்கலன் திட்ட இயக்குநராக பணியாற்றினார். மயில்சாமி அண்ணாதுரை, ஊர் கோவை பொள்ளாச்சி மாவட்டம் கோதவாடி என்று சொல்லக்கூடிய ஊரில் பிறந்தவர். இளைய கலாம் என்று அழைக்கப்பட்டார் மயில்சாமி அண்ணாதுரை. 1982 இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் பணியில் சேர்ந்த தற்போது இயக்குநராக பணியாற்றி வருகிறார். சந்திராயன் 1 திட்ட இயக்குனர், சந்திராயன் 2 திட்ட இயக்குனர், சர் சி.வி. ராமன் நினைவு பரிசு, அறிவியல் பரிசை பெற்றவர் இந்த மயில்சாமி அண்ணாதுரை. நமது அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா என்று சொல்லக்கூடிய நூலாக எழுதியிருப்பார் இந்த மயில்சாமி அண்ணாதுரை. ஓகேவா? அடுத்து பாருங்க, கல்வியில் சிறந்த பெண்கள். முக்கியமான தலைப்புமா. 1882ஆம் ஆண்டு முதலில் பெண் கல்வி பரிந்துரை செய்தவர் அண்டர் குழு என்று சொல்லக்கூடிய குழு. இந்த அறிக்கையின்படி மராட்டிய மாநிலத்தில் ஜோதிபா பூலே, சாவித்திரிபாய் பூலே இருவரும் முதலாக பெண்களுக்கு ஒரு பள்ளியை தொடங்கினார். இவங்க ஆசிரியர் தினத்துக்கு ஆசிரியர்களுக்கும் பெண் கல்வியை முன்னிட்டவர் யாருன்னா ஜோதிபா பூலே. ஓகேங்களா? அவருடைய மனைவி சாவித்திரிபாய் பூலே. அதாவது இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியர் என்று படத்தை பெற்றவர். பாருங்க, பாகிஸ்தான் பெண் கல்விக்காக போராடிய போது மலாலாவின் வயது 12. பிறப்பு 1997 பிறந்திருக்காங்க. பெண் கல்வி அவசியத்தை வலியுறுத்திய வீரச்சிறுமி மலாலாவுக்கு நோபல் பரிசு கிடைத்துள்ளது. இளம் வயது நோபல் பரிசு இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, பண்டித ராமாபாய் 1852 1922 வரைக்கும் பெண்மை உயர்வு என்று சொல்லக்கூடிய தலைப்பில் கொடுத்துருக்காங்க. தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதரானவர் பண்டித ராமாபாய். சமூக தன்னார்வும் பெண்களுக்கு உயர்வான துணையாகவும் நின்றவர் பண்டித ராமாபாய். அடுத்து பாருங்க, முத்துலட்சுமி ரெட்டி 1886 to 1968 பெண்ணினுடைய புரட்சி. இந்தியாவினுடைய சிறப்புகள், அதாவது முத்துலட்சுமியுடைய சிறப்புகள் பாருங்க. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், இந்திய பெண் சங்கத்தின் முதல் தலைவர், தென்னிந்திய மாநகராட்சி, அதாவது சென்னையினுடைய மாநகராட்சியின் முதல் மேயர், சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதரமான தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகிய நிறைவேற காரணமாக இருந்தவர் யாருன்னா இந்த முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். 1930ஆம் ஆண்டு கைவிடப்பட்ட பெண்களுக்கு அடையாறில் சாந்தோம் என்னும் இடத்தில் அவ்வை இல்லம் ஒன்று நடத்தினார். சரிங்களா? 1952 புற்றுநோய் ஆராய்ச்சி மருத்துவமனை ஒன்று எங்கே ஆரம்பிச்சார்? அடையாறில் ஆரம்பிச்சிருப்பார். சரிங்களா? அடுத்து மூவலூர் ராமாமிர்த அம்மையார் 1883 1962 வரைக்கும் பெண்மை துணிவு. தமிழகத்தினுடைய சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர் எனவும் தேவதாசி முறை ஒழிப்பு, ஓகேங்களா, சட்டத்தை நிறைவேற்றவும் துணை நின்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மூவலூர் ராமாமிர்த அம்மையார். தமிழக அரசின் 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம்பெண்களுக்கு திருமண உதவித்தொகை ராமாமிர்தம் அம்மையார் பெயர் இன்றளவும் வழங்கப்பட்டுள்ளது. அதுவே ஜடா சோபியா ஸ்கெட்டர் என்று சொல்லக்கூடிய பெண்மணி 1870 1960 வரைக்கும் வாழ்ந்தார். பெண்மணியுடைய சிறப்பு, பெண் மருத்துவரான இவர் பெண்களுக்கு உலகமே விரும்பத்தகாத, பெண்கள் படிப்பதை உலகமே விரும்பத்தகாத பொழுது படித்து பட்டம் பெற்று தமிழகத்தில் வந்து பணியாற்றியவர். வேலூர் மாவட்டத்தில் வேலூரில் பணியாற்றியிருப்பாங்க மருத்துவராக.
ஈத்தா ராஜேஸ்வரி அம்மையார் பாருங்கள் 1906 1955 வரைக்கும் ராணிமேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியர், அதாவது அறிவியல் பேராசிரியராக பணியாற்றியவர். திருமந்திரம், தொல்காப்பியம், கைவெள்ளம் என்று சொல்லக்கூடிய நூல்களை உள்ள அறிவியல் உண்மைகளை சொற்பொழிவாக உரையாற்றியவையார்னா அந்த ராஜேஸ்வரி அம்மையார் தான். நூல்கள் பாருங்கள், சூரியன், மரபாணு புராணம் போன்ற அறிவியல் செய்திகளை பாடியுள்ளார். சங்ககால பெண்பார் புலவர்கள் தெரியும், ஔவையார், ஓக்கூர் மாசாத்தியார், காக்கைப்படை அம்மையார், வெண்ணி கொய்த்தியார், வெள்ளி வீதியார், பொன்முடியார், நப்பசலையார், ஆதிமந்தியார், நக்கண்ணையார், காவற்பென்றில், அல்லூர் நல்முல்லையார் என்று சொல்லக்கூடிய பெண்பார் புலவர்கள். பாருங்க, குழந்தை திருமண தடை சட்டம், சாரதா சட்டம் 1929 அனைத்து நிலைகளிலும் மகளிர் கல்வி வலியுறுத்த வேண்டும் என்று கோத்தாரி கல்விக்குழு பரிந்துரை செய்தது 1964. ஈவேரா நாகம்மை இலவச பெண் கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்பு வழங்கப்படுகிறது. சரிங்களா? சாவித்திரிபாய் பூலேயை பற்றி சொல்லியிருப்பாங்க பாருங்க. நாட்டின் முதல் பெண் ஆசிரியராக சாவித்திரிபாய் பூலே, ஜோதிபா பூலேயுடைய மனைவி சாவித்திரிபாய் பூலே. ஓகேங்களா? 1848 பெண்களுக்கு தொடங்கப்பட்ட முதல் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் சாவித்திரிபாய் பூலே. நீலாம்பிகை அம்மையார் பாருங்க 1903 to 1943. நல்லா பாருங்க, தந்தை மறைமலை அடிகளைப் போலவே தனித்தமிழில் சிறப்பு மிக்கவர் யாரா நீலாம்பிகை அம்மையார். நூல்கள் பாருங்க, வடச்சொல், தமிழகராதி, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாடிய மூவர் என்று சொல்லக்கூடிய நூல்லாம். மனிதநேயமிக்கவர் வள்ளலாரை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். இயற்பெயர் ராமலிங்கம், பிறந்த ஊர் கடலூர் மாவட்டம், என்னது மருதூர். 1865 சன்மார்க்க சங்கம், 1867 சத்திய தர்மசாலை வடலூரில், 1870 சித்தி வளாகம், அது வடலூர் தான். 1872 சத்திய ஞான சபை எல்லாம் உருவாக்கியிருக்காரு. இவர் எழுதிய நூல்கள் பாருங்கள், மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாரண்ய ஒழுக்கம், திருவருட்பா. என்னதுமா? திருவருட்பா. சரிங்களா? வள்ளலார் பின்பற்றிய நூல் திருவாசகம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலாருடைய கூற்று. வள்ளலாருடைய மந்திரம் பாருங்க, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கல்லை. வள்ளலார் பாடியது திருவருட்பா சொல்லிட்டோம். அன்னை தெரேசாவை பற்றி சொல்போம். 1910 to 1997 பிறப்பு பாருங்க, அல்போனியாவில் பிறந்தார். வாழ்க்கை என்பது நீ சாகுமறை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் முறை என்று அன்னை தெரேசா கூறியிருப்பார். 1979 அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர். அடுத்து கைலாஷ் சத்தியார்த்தி ஐயா அவர்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கி நடத்தி வருவோம் சத்தியார்த்தி. ஓகேங்களா? குழந்தைகள் கல்விக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் நடப்பயணம் செய்து பரப்புரை செய்தவர். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள் என்று உலகம் அழகானது என்று சத்தியார்த்தி குறிப்பிட்டுள்ளார். இது கேட்ட கேள்விதான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அயோத்திதாச பண்டிதர். ஓகேங்களா? மே 20, 1945 இயற்பெயர் பேர் காத்தவராயன்னு பேர். சமத்துவம், பகுத்தறிவு கொள்கைகளை மக்களிடம் பரப்பியவர் பெரியார். அம்பேத்கர் ஆகியோரும் முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னா அயோத்திதாச பண்டிதர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்பட்டவர் அயோத்திதாச பண்டிதர். கல்வியும் சித்த மருத்துவமும் கற்றுத்தந்த ஆசிரியர் மீது பற்றுக்கொண்ட பாரதியார் தன்னுடைய பெயரை அயோத்திதாசர், அவர் பேர் காத்தவராயன், அவங்க ஆசிரியர் பேர் அயோத்திதாசர், அது தன் பெயராக மாற்றிக்கொண்டார். 1907 சென்னையில் காலனா விலையில், அதாவது அயோத்திதாசர் தொகுந்திய வார இதழ் ஒரு பைசா தமிழன். இம்பார்ட்டண்டான செய்தி, அடிக்கடி கேட்ட கொஸ்டின். இது ஓராண்டுக்கு தமிழனுடைய பெயர் மாற்றப்பட்டது. ஓகேங்களா? பதிப்பித்த நூல்கள் பாருங்க, போகர் 700, அகத்தியர் 200, பாலவாடகம், சிமட்டும் ரத்தின சுருக்கம், ஓகேங்களா ஆகிய நூல்கள். இவர் புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரிதம், விவாக விளக்கம், புத்தர் சந்திரப்பா என்று சொல்லக்கூடிய நூல் புத்தர் மீது எழுதப்பட்ட நூல்கள். இவர் பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கு சீர்திருத்த கருத்துகளுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர். பண்டிதமணி அயோத்திதாசருக்கு தங்கவயல் அப்பாதுரையும் என்று சொன்னது யாருன்னா தந்தை பெரியார் அவர்கள். சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்து மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை என்று பெயர் சூட்டப்பட்டது. இந்த அளவுக்கும் பேர் தான் வச்சுருக்காங்க. 1892 திராவிட மகாஜன சங்கம் என்ற சங்கத்தை முதன்முதலில் தோற்றுவித்தவர் அயோத்திதாச பண்டிதர். சுயராஜ்யத்தின் போது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு மட்டும் இருக்கக்கூடாது, மக்கள் சமூக பொருளாதார பிரச்சனையை உள்ளெடுத்துக்கும் செல்ல வேண்டும் என்று சொன்னது அயோத்திதாச பண்டிதர் காத்தவராயன் என்று இயற்பெயரை கொண்டவர். பண்டைய இலக்கிய சமூக சமய வரலாற்று ஆய்வுகளின் அடிப்படையில் புதிய சமுதாயத்தை கட்டமைக்கும் பெருமை படித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அயோத்திதாச பண்டிதர். இந்த தமிழ்நாட்டில் காந்தி என்னும் இந்த பாடம் முக்கியமான பாடம். அவங்களுக்கு
தமிழ்நாட்டிற்கு காந்தி வருகின்ற பொழுது அவர் கோட் ஷூட் அணிந்து தான் வந்திருந்தார். அவரை அரை நிர்வாண கோலத்தை மாற்றிய பெருமை தமிழகத்துக்கு தான் சேரும். மதுரையை ஒரு முறை 1921 சுற்றி பார்க்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஏழை மக்கள் எல்லோரும் அரை உடை தரித்து வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதை பார்த்த காந்தியடிகள் தானும் இப்படி அரை உடை பக்கிரித்தான் அரை உடை ஆடை தான் அணிவேன் என்று அன்று முதல் கதர்வேட்டி கதர் சட்டையை கதர்வேட்டி கதர் துண்டை மட்டும்தான் அணிந்தார் காந்தியடிகள். சென்னையில் காந்தியடிகள் தலைமை இலக்கிய மாநாடு நடந்த இடம் 1937. அப்பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் கொண்டுள்ளேன் என்று காந்தியடிகளால் குறிப்பிடப்பட்டவர் யாருன்னா நம்முடைய ஊவேசா, தமிழ் தாத்தா ஊவேசா. ஆங்கில அரசின் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்த திட்டமிட்ட காந்தி முதலில் முறையாக சென்னைக்கு வந்த ஆண்டு 1919. ரவுலட் சட்டம் அறிவிக்கும் பொழுது அவன் எங்கே இருந்தார்னா சென்னையில் இருந்தார். இங்கிருந்து தான் ரவுலட் சட்டத்தை ஆரம்பிக்கிறார். தமக்கென முயலா நோன்றல் பிறக்கென முயல்வார் உண்மையில் புறநானூறு சொல்லக்கூடிய செய்தி. பிற நமக்கு செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்வதுக்கு பொறை என்று பொருள். தமிழ்நாட்டுக்கு கவிஞர், தமிழ்நாட்டின் சொத்து என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர் யாருன்னா பாரதியார், அழைத்தவர் யாருன்னா காந்தியடிகள், சொன்னது ராஜாஜி. பாரதி தமிழ்நாட்டின் சொத்து என்று பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறியது யாருன்னா காந்தியடிகள். ஓகேங்களா, இந்திய நாட்டினுடைய சொத்து அதை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னது யாருன்னா காந்தியடிகள். ஜியூபோப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்தது என்று, திருக்குறள் தன்னை கவர்ந்தது என்றும் கூறியவர் காந்தியடிகள். ஓகேங்களா, பெரியாருடைய சிந்தனை பாருங்கள். மூட பழக்க வழக்கத்திலிருந்து தமிழ், அதாவது பழக்க வழக்கத்திலிருந்து பகுத்தறிவு பாதைக்கு சென்று கொண்டு வர வேண்டும் என்று தான் பெரியாருடைய கருத்துக்கள் நிறைய காட்சி இருக்குது. அறிவியலுக்கும் முரண்பான செய்திகள் மூடப்பழக்கத்துக்கு கட்டுத்தரக்கூடாது. ஓகேங்களா, இது சொன்னது பெரியார். பெண்களுக்கு அளிக்கக்கூடிய கல்வி சமுதாய முன்னேற்றத்திற்கு அளிக்கக்கூடிய கல்வி என்று பெரியார் குறிப்பிடுகிறார். அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்று பெரியார் குறிப்பிடுகிறார். சரிங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள், பெரியார் இளம் வயது திருமணம், கல்வி, சொத்தில் பங்கு பெண்களுக்கு, இதெல்லாம் பெரியார் சொன்ன கருத்துக்கள். பெரியாரின் விதைத்த விதைகள் பாருங்கள். கல்வி, வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு, பெண்களுக்கு இடஒதுக்கீடு, சீர்திருத்த திருமணங்கள், பெண்களுக்கு சொத்துரிமை, கலப்பு திருமணங்கள், வெண்தாடி வேந்தர், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ், ஈரோட்டு சிங்கம், பெண்ணின் போர் முரசு, பகுத்தறிவு பகலவன், சுயமரியாதை சுடர், வைக்கம் வீரர் என்றெல்லாம் பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தந்தை பெரியார் ஐயா அவர்கள். பெரியார் எதிர்த்தவை என்று சொல்வது இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, கண்ணுள்ளல், கல்லுண்ணல். ஏன்னா அவருடைய 70,000 தென்னை மரங்களை 700 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்திடுவார். சென்னை குழந்தை திருமணம், மணக்கொடை, இதெல்லாம் முக்கியமான செய்தான். இவர் மொழியில் செய்த சீர்திருத்தம் பாருங்கள். மொழி சீரமைப்பு வேண்டும் என்று சொன்ன கருத்து தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியது 1978. பெரியார் சீர்திருத்தத்தை ஒழுங்குபடுத்தது. அறிவுலகின் திறவுகோள், பகுத்தறிவு, வழிகாட்டு, ஆதிக்க சக்திகள், எச்சரிக்கை, ஒளி, சமூக சீர்கேடு கலைப்பதற்கு மாமருந்தாக இருந்தவர் யாருன்னா பெரியாருடைய சிந்தனைகள். பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1925. பெரியார் நடத்திய இதழ் பாருங்கள். குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட் என்று சொல்லக்கூடிய நூல்கள். நான் பகுத்தறிவும் கூட்டறிவும் உடையவன், ஆதலால் ரோமுக்கு உரியவன், நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன் என்று சொன்னதுன்னா பேரரசர் மார்க்ஸ் அரேபியன் என்று சொல்லக்கூடியது தான். நவம்பர் 13, 1938 சென்னை பெண்கள் மாநாட்டில் தர்மாம்பாள் என்பவரால் பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது. 1907 யுனெஸ்கோ பெரியாரை பாராட்டி பெரியார் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டத்தை வழங்கியது. எல்லா நாடுகளுக்கும் நமக்கு தாய்நாடு, நம் நாடு, எல்லா மக்களும் நம் தாய்நாடு என்று சொன்னது யாருன்னா தத்துவ ஞானி செனக்கா என்று சொல்லுவர் தான். சுயமரியாதை உணர்ச்சி பெற பெரியார் படிக்க அறிவுறுத்தியது வாயுரை வாழ்த்து. சரிங்களா, இது முல்லாம் முக்கியம். 1891 ஆண்டு ஏப்ரல் 14 ராம்ஜி சக்பால் பீமாபாய் 2014வது குழந்தையாக பிறந்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஆசிரியர் மீது பற்று கொண்ட காரணம் பீமாராவ் சக்பால் அம்பேத்பாட் என்று சொல்லக்கூடிய தமது பெயரை பீமா ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார். பரோடா மன்னர் சாயாஜி ராவ் உதவியுடன் அமெரிக்கா சென்று கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படித்து 1915 பண்டைகால இந்திய வணிக ஆய்விற்கு முதுகலை பட்டத்தை பெற்றார் அம்பேத்கர். 1920 பொருளாதார பட்டம் லண்டனில் பெற்றிருப்பார். முதலில் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டுள்ள அம்பேத்கரனுடைய கட்டுரை இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் 1923 ரூபாயின் பிரச்சனைகள் என்னும் தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதி முனைவர் பட்டம் பெறாரு. இதை வைத்துதான் 1935 ரிசர்வ் பேங்க் உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா, அம்பேத்கர் பொன்மொழிகள், நான் வணங்கும் தெய்வங்கள் 3. ஓகேங்களா, 1 முதல்
முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை. ஓகேங்களா? 1924 ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒடுக்கப்பட்டோர் நலவாழ்வு பேரவையை உருவாக்கியவர் அம்பேத்கர். 1927 ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதனை உருவாக்கியவர் அம்பேத்கர். சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க சமாஜ் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் அம்பேத்கர். 1930 நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் அம்பேத்கர். இங்கிலாந்தின் முதலாவது வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கருடன் கலந்து கொண்டவர் தமிழகத்தைச் சேர்ந்த ராவ் பகதூர் என்று அழைக்கப்பட்ட இரட்டைமலை சீனிவாசன். 1930 இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் முதல் சட்ட அமைச்சராக விளங்கியவர் அம்பேத்கர். அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்று சொல்லக்கூடிய புத்த நூல் மறைவிற்கு பின்பு 1957 வெளியானது. இந்தியாவில் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா அம்பேத்கர். பொது வாக்கெடுப்பு தகுதி தொகுதி வழங்குவது என்று காந்தியடிகள் அம்பேத்கரும் செய்த ஒப்பந்தமே புனே ஒப்பந்தம் ஆகும். 1956 டிசம்பர் 6 அம்பேத்கர் மறைவுக்கு பின்பு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது 1990. பாருங்க, சிற்றக்கல் என்று சொல்லக்கூடிய ஒளி மாப்போசி ஐயா அவர்கள். பாருங்க, இயற்பெயர் ஞானப்பிரகாசன். சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா மாப்போசி. தமிழரசு கழகத்தை துவங்கியவர். 1906 காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் போராட்டத்துக்கு மூன்ற போது இங்கு வடக்கெல்லை போராட்டம் தென்னிலை போராட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா இந்த மாப்போசி அவர்கள். இந்த மாப்போசி குமரி மாவட்டத்தில் முன்னெடுத்த போராட்டம் மார்ஷியல் நேசமணி அவர்கள் மூலமாக தமிழ்நாட்டை திருப்பதியை ஆந்திராவுக்கும் சென்னையை தமிழ்நாட்டுக்கு மீட்டெடுத்த மிகப்பெரிய பெருமை சேர்த்தவர் யாருன்னா மாப்போசி அவர்கள். சரிங்களா? இது மாப்போசியினுடைய கருத்துக்கள். இதான் நம்முடைய மாரத்தான் செக்ஷன். இதிலிருந்து புல் கருத்துக்களை பார்த்தோம். இலக்கியம், இலக்கணம் மற்றும் உரைநடை செய்தி அனைத்தையும் பார்த்துட்டோம். தெளிவான இந்த வகுப்பை பார்த்துவிட்டு வெற்றியோடு திரும்புங்கள். நன்றி, வணக்கம்.